பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா திரும்ப பெற்றால் ஏற்படும் விளைவுகளை சந்திக்க இந்தியா தயாராக இருப்பதாக நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறினார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு துறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு பங்குகளை வாங்குவதை குறைத்துக் கொள்ளப் போவதாக அமெரிக்க ரிசர்வ் வங்கி புதனன்று இரவு அறிவித்தது. இதனால் இந்திய பங்குச்சந்தை மற்றும் ரூபாயின் மதிப்பில் சரிவு ஏற்பட்டு நிதி நிலைமை பின்னடைவை சந்திக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நிதிக் கொள்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜனுடன் வியாழனன்று காலையில் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விவாதித்தார். அதைத் தொடர்ந்து சிதம்பரம் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவின் முடிவால் ஏற்படும் விளைவுகளை சமாளிக்க இந்தியா முன்னேற்பாடுகளுடன் இருப்பதாக தெரிவித்தார். பங்குகள் வாங்குவதை குறைந்தளவே அமெரிக்கா குறைத்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள சிதம்பரம், அமெரிக்காவின் முடிவு பற்றி இந்திய பங்குச் சந்தைகள் ஏற்கனவே கவனமாக ஆராய்ந்துள்ளதால் அதிர்ச்சியடைய ஒன்றுமில்லை என்றும் கூறியுள்ளார். பங்குகள் வாங்குவதை குறைத்துக் கொள்வதாக அமெரிக்கா அறிவித்த போதும் மும்பை பங்குச் சந்தையில் வியாழனன்று காலை ஏறுமுகமே காணப்பட்டது. காலையில் 150 புள்ளிகள் அதிகரித்து 21,017 புள்ளிகளாக காணப்பட்ட சென்செக்ஸின் மதிப்பு பிற்பகலில் 255 புள்ளிகள் சரிவை கண்டு 20,756 புள்ளிகளாக காணப்பட்டது. தேசிய பங்குச் சந்தையில் நிப்டியின் மதிப்பும் வியாழனன்று காலையில் 48 புள்ளிகள் உயர்வை கண்டு 6,168 புள்ளிகளாக காணப்பட்டது. அதன் பிறகு சரிவை கண்ட நிப்டியின் மதிப்பு பிற்பகலில் 6,182 புள்ளிகளாக காணப்பட்டது. இது முந்தைய நாளை காட்டிலும் 35 புள்ளிகள் குறைவாகும். அதேபோல அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் சற்றே சரிவை கண்டுள்ளது. புதனன்று டாலருக்கு நிகராக 62 ரூபாய் 9 காசுகளாக இருந்த ரூபாயின் மதிப்பு வியாழனன்று 35 காசுகள் சரிவை கண்டு 62 ரூபாய் 44 காசுகளாக காணப்பட்டது.